இதுதான் இது புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்தில் உள்ள இன்னும் ஒரே ஒரு குறள் இருக்கு. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எவனிடத்தில் அகிம்சை இருக்கிறதோ, எவன் கொல்லாமல் இருக்கிறானோ, எவன் புலால் உண்ணாமல் இருக்கிறானோ அவனை உலகமே கைகூப்பி தொழும். இதெல்லாம் திருவள்ளுவருடைய வார்த்தைகள். இந்த செய்யுட்களை நாம் பார்க்கும் பொழுது இது சமண மதத்து துறவியாக இவர் இருப்பாரோ என்கிற மாதிரியா சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதிலும் பார்த்தீர்களாகில் சில பேர் ரொம்ப வேகமா என்ன சொல்லுவார்கள், வேத மதத்தில் எங்கு பார்த்தாலும் கொலையும், எங்கு பார்த்தாலும் மிருகபலியும், மிருகத்தினுடைய கொலையும் இருக்கின்றன. அதனால நிச்சயமாக வள்ளுவர் வேத மதத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார், அவர் சமண மதத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அங்குதான் இந்த புலால் உண்ணாமை உண்டு. வேத மதத்தில் எங்க பார்த்தாலும் எல்லாரும் புலால் உண்ணுபவர்களாக இருந்தனர் என்றெல்லாம் எழுதுவதையெல்லாம் சில பேர் பார்த்திருக்கலாம். அது உண்மை இல்லை. இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அங்கேயும் பேசுறேன். அந்த கருத்து உண்மை இல்லை. பொதுவாக இது உண்மைதான். அதாவது சமணம் அளவுக்கு ரொம்ப அடிச்சு புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று வேத மார்க்கம், இந்து மதம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசாது. சமணம் அளவுக்கு அதை அடிச்சு பேசாது இந்து மதம், பௌத்த மதமும் பேசாது. அது சமணத்துக்கு உள்ள ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு காலம் புலால் உண்ணக்கூடாது, முற்றிலும் புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான ஒரு சமயம் சமண சமயம். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய இது. ஹிந்து மதம் அல்லது வேத மதம், சனாதன மதம், இதனுடைய கருத்து என்ன, புலால் உண்ணாமையை பற்றி அதனுடைய கருத்து என்ன என்றால், இதில் பௌத்தத்திலும் சரி இந்து தர்மத்திலும் சரி பலவேறு மரபுகள் இருக்கின்றன. சில மரபுகளில் புலால் உண்ணுகிறார்கள், சில மரபுகளில் புலால் உண்ணாமல் இருக்கிறார்கள். பலவேறு குடிகள் இருக்கின்றன. சில குடிகள் புலால் உண்ணுகிறார்கள், சில குடிகள் புலால் உண்ணாமல் இருக்கிறார்கள். வள்ளுவர் பெருமானை வள்ளுவர் குடியைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள். அது ஒரு கால் உண்மையாக இருந்தால் வள்ளுவர் குடியில் முற்றிலும் புலால் உண்ண மாட்டார்கள். அந்த குடியை சேர்ந்தவர் இவ்வாறு எழுதுவது அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. இது ரொம்ப சுமாரான ஒரு பார்வை. இது ஒரு சுமாரான ஒரு பார்வை இருந்தாலும் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பார்வை இருக்க, இவர் இந்த சாதியை சேர்ந்தவர், அதனால அங்க அந்த பழக்கம் இல்லாததுனால இவருக்கு இருக்காது அப்படிங்கிற பார்வை இருந்தாலும் இருக்கட்டும், அந்த பார்வை இருக்கட்டும். அதுக்காக அந்த பார்வையை சொன்னேன். இதுக்கு மேல சில விஷயங்களுக்கு போகிறேன். இந்து தர்மத்தில் புலால் உண்ணுதல் என்கிறதும் பல இலக்கியங்கள் வருகின்றது. புலால் உண்ணாமை என்பதும் வருகின்றது. புலால் உண்ணாமை போற்றப்படுகிறது. ரிஷிமுனிவர்கள் புலால் உண்ணாமல் இருந்தார்கள் என்பதற்கும் 1000 பிரமாணங்கள் இருக்கின்றன. புலால் உண்ணுதல் மட்டும்தான் இந்து மதத்தில் வருகிறது என்று சொல்லவே முடியாது. இதெல்லாம் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது. 2 விதமான விசாரங்கள் அதுவும் இந்து தர்மம்ங்கிறது மிகவும் வெரைட்டி உடையது, எல்லா வெரைட்டியும் அலோவ் பண்ணக்கூடியது, இன்க்ளூசிவானது. அதுல வள்ளுவர் பெருமானுடைய கருத்து புலால் உண்ணாமை என்கிறதை அவர் ஸ்ட்ராங்கா சொல்றவர். இந்து மதத்தில் புலால் உண்ணாமையே கிடையாது, அது மாதிரி ஒன்னே இருந்தது இல்லை, எல்லாரும் அடிச்சு கொண்டுதான் இருந்தான், தின்னுதான் இருந்தான். சமணத்தில் தான் அது உள்ளது, ஆதலால் இவர் சமணத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. அதைவிட வலுவான பிரமாணங்கள் அவர் வேதத்தை ஒப்புக்கொள்ளுவதிலும், அவர் திருமாலை பற்றி பேசுவதும், மகாலட்சுமியை பற்றி பேசுவதும், இந்திரனை பேசுவதும், அல்லது 5 வேள்விகளை பேசுவதும், இதெல்லாம் தான். அவருடைய கருத்து புலால் உண்ணாமை என்கிறது இவரோட கருத்து மட்டும் இல்லை, இன்னும் பல சான்றோர்கள் இந்த வைதிக மார்க்கத்தில் புலால் உண்ணாமையை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் தான்.
உதாரணத்துக்கு வைணவம் சைவம் என்கின்ற 2 சமயங்களுமே புலால் உண்ணாமையை தூக்கி பிடிக்கின்றன. புரிகிறதா? இந்த 2 சமயங்களும் இந்து சமயத்தினுடைய உட்பிரிவுகள். அது என்ன அப்படி சொல்றேங்க அப்படின்னா, இதுதான் உண்மை. வைணமும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, சைவமும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. இருவருடைய வேதமும் ஒன்றே. வேதத்தை ஏற்கும் சமயத்திற்கு இந்து சமயம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சனாதன தர்மம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடியது வைணவம் சைவம். வைணவம் சைவம் இரண்டையும் சாராமலும் பலர் சனாதன தர்மத்தில் இருக்க முடியும். கோவலங்கண்ணிக்கு என்ன சமயம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? திருமாலையும் வணங்கி உள்ளார்கள், சிவபெருமானையும் வணங்கி உள்ளார்கள், சிலப்பதிகாரத்தில் கண்ணனையும் வணங்குகிறார்கள், ராமனையும் வணங்குகிறார்கள். என்ன சமயம்? கண்ணகி என்ன சமயம்? சைவம் வைணவங்கிறதுல அடக்க முடியுமா? சைவம் வைணவம் என்பதை கடந்தும் வேத மரபுகள் இருந்திருக்கின்றன, இருக்கின்றன, இருக்கவும் போகின்றன. இப்படிப்பட்ட இந்த விஷயங்களில் நாம் பார்த்தா, இன்னும் சொல்ல போனா அவ தான் மெஜாரிட்டி, அவர்கள் தான் மெஜாரிட்டி. வைணவமும் வேத மரபு தான், சைவமும் வேத மரபு தான். இவ்விரண்டும் இல்லாமலும் வேத மரபில் இருப்பவர்கள் மெஜாரிட்டியாக இன்றைய தினம் வரைக்கும் இருக்கின்றனர். அது எப்படி வேத மரபு என்று? சிம்பிள். வேதம் பிரமாணம் என்று ஒப்புக்கொண்டால் வேத மரபு, அவ்வளவுதான். அதுல பர்டிகுலரா இந்த சைவம் வைணவம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். இவா 2 பேருமே என்ன காரணமோ புலால் உண்ணாமையை தூக்கி பிடிப்பவர்கள். என்ன காரணமோன்னு சொன்னேனே தவிர இதே நம்பிக்கைகள் தான், வள்ளுவர் பெருமானுடைய நம்பிக்கை தான். என்னென்ன? காட்சியார் ஞானம் உள்ளவர்கள் புலால் உண்ணமாட்டார்கள் என்று வள்ளுவர் எப்படி நம்புகிறாரோ அதே மாதிரியான நம்பிக்கை. நமக்கு சத்துவகுணம் வளர வேண்டுமானால் நாம் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும், ஓரளவுக்கு புலாலை தவிர்த்தாவது இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் வைணவர்களுடைய சைவர்களுடைய நம்பிக்கை. இந்த காரணத்தினால தான் புலால் உண்ணாமைக்கு தமிழகத்தில் சைவம் என்றே பெயர் வந்தது. வட இந்தியாவில் வைணவம் என்று பெயர் வந்தது. இங்கே வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வைஷ்ணவ் டாபா அப்படின்னு பேர். இங்கே என்ன பேர்? சைவ உணவகம். உணவகம் தானே ஹோட்டல். ஆமாம். சைவம் அப்படின்னு, சைவமா அசைவமானா சைவமா வைஷ்ணவமான அர்த்தம் இல்லை. வெஜிடேரியனாலே சைவங்கிற சொல் உபயோகப்படுறது தென்னிந்தியாவில். வட இந்தியாவில் வெஜிடேரியனாலே வைஷ்ணவங்கிற சொல் உபயோகப்படுறது. வைஷ்ணவ் டாபா என்று சொல்லுவார், ஜெயின் டாபான்னு கூட சொல்லுவார், ஜெயின் ஃபுட் அப்படின்பா. அது ஒரு இந்த வெஜிடேரியனிசம் இதை வந்து போற்றக்கூடிய ஸ்லோகங்கள் பல்லாயிரக்கணக்கில் சாஸ்திரங்களில் காண கிடைக்கின்றன. அப்போ இவர்கள்லாம் சொல்லுகிறார்களே, இது என்ன? வேள்வியில் மிருகங்களை அர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்களே, அதுவும் உண்டு. வேள்வியில் மிருகங்களை அர்ப்பணம் செய்வது என்கிறதும் உண்டு. மிருகபலி என்பதும் இருக்கிறது இந்து மதத்தில், இல்லை என்று நான் கூறவில்லை. அது கூடாது என்கிற நிலைப்பாடும் இருக்கிறது. இன்க்ளூசிவான இந்த இந்து மதத்தில் 2 விதமுமே இருக்கிறது. வேள்வியை எடுத்துக்கொள்வோம். முதல்ல வேள்வி அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வோம். இது வந்து பிராமணனுக்கு மட்டும்தான் இல்லை, நான் சொல்லிட்டேன். அதனால தான் சைவம் வைணவம்னு வள்ளுவர் குடி சொன்னேன், அந்தனர் குடி சொல்லலாம். இதோட மட்டும் இல்லை, இது இன்னும் போக ராமலிங்க அடிகளார் கூடாதுங்கிறார். வள்ளலார் வந்து முற்றிலும் கூடாது, வள்ளுவர் மாதிரி தான் பேசுறார் வள்ளலார். அவர் ஒன்றும் பிராமணர் இல்லை. அது மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில பேர்களுடைய கருத்து, சில பல முனிவர்களுடைய கருத்து புலாலை தவிர்க்க வேண்டும், முற்றிலும் தவிர்க்காவிடில் ஓரளவுக்காவது தவிர்க்க வேண்டும் என்கிறது அவர்களுடைய கருத்து. அதுக்கு ஒரு என்ன சொல்லுகிறார்கள்? ஞானம்னு சொல்லிவிட்டார். ஞானியர் புலால் உண்ண மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தில் ஒரு லெவலுக்கு மேலே புலாலை தவிர்த்து விடலாம் அப்படிங்கிற கருத்து கொண்டதுதான் சில அருளாளர்களுடைய அல்லது பல அருளாளர்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. இதை நம்புறதோ நம்பாததோ அவரவர்களுடைய இஷ்டம்.
அப்போ ஒரு சாக்தத்தில் சில இடங்களில் பலி இருக்கிறதே, சைவம் வைணவத்தில் இல்லை, சரி, சாக்தத்தில் இருக்கிறதே சில இடங்களில், கிராம தெய்வங்கள் வழிபாடுகளில் இருக்கிறதே பலி இருக்கிறதே, புலால் உண்ணுதல் என்கிறதும் இருக்கிறதே. புலால் உண்ணுதல் இருக்கலாம், ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் மேலே வரணும் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே கிராஜுவலாக புலாலை விட்டுட்டு வந்துடுறது பெட்டருங்கிற இந்த சஜஷன் வைணவத்திலேயோ சைவத்திலேயோ இது பழக்கத்திலையும் இருக்கிறதுல பார்க்கலாம். என்ன பழக்கம்? மாலை போட்டுன்றவர்கள் புலால் சாப்பிட்றது இல்லை, எந்த ஜாதியை சேர்ந்தாலும். ஐயப்பன் கோவில் போறவா எந்த ஜாதியை சேர்ந்தாலும் புரட்டாசி மாதம் திருமலைக்கு போகணும் அப்படின்னா அவாய்டு பண்ணுறாங்க. திருமலைக்கான விரதம் எடுத்துக்கொண்டவர்கள். அது மாதிரி யாரையாவது பார்த்து நீங்கள் இன்னைக்கு கோயில் போகிறோம் வரீங்களா, அழகர் கோயில் போகிறோம் வரீங்களா, ரங்கநாதர் கோயில் போகிறோம் வரீங்களான்னு கேட்டால், இல்லை சாமி, அப்புறம் நாளைக்கு வரேன் சாமி. ஏன்பா? இன்னைக்கு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன், இப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால நாளைக்கு வரேன் என்கின்ற ஒரு மனப்பான்மை. அது மாதிரி பிதிருக்காரியம் இன்னைக்கு வேண்டாம், முற்றிலும் புலாலை விட்டவர்கள் உண்டு, இது மாதிரி பார்ஷியலா விட்டவர்கள் என்கிறதும் இந்து தர்மத்தில். அதாவது புலால் உண்ணுவது ஒன்றுதான் உண்டு, புலால் உண்ணாமை என்பதே கிடையாது என்கிற சமயங்கள் உள்ளன. இஸ்லாம், கிறிஸ்துவம் புலால் உண்ணாமை என்கிற ஒரு கருத்தியலே கிடையாது, அது கருத்தே கிடையாதுங்கிற சமயங்கள் உண்டு. இந்து மதம் அப்படிப்பட்டதல்ல, முற்றிலும் புலால் உண்ணாமையை கடைபிடிக்க வேண்டும் என்கிறது சமணர்களுடைய இது சமயம். பௌத்தமோ இந்து மதமோ எப்படி இருக்கு என்றால் ரெண்டுமே இருக்கு. புலால் உண்ணுபவர்களும் உண்டு, புலால் உண்ணாமையும் உண்டு. பெரிய அருளாளர்களை கண்டால் சைவம் வைணவத்தில் உள்ள ஆன்மீகர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள், சித்தர்கள், ராமலிங்க அடிகளார், தாய்மானவர் முதலிய மகான்கள், அப்படிப்பட்டவர்களை கண்டால் புலாலை மறுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் காலப்போக்கில் முன்னேற முன்னேற வளர வளர இது வேண்டாமே என்கின்ற கருத்து உடையவர்களாக இருப்பவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அதனால அந்த ஒரு விஷயத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர்னு சொல்றதுல ஒன்றும் நமக்கு தடை இல்லை. வேள்வியில பலி இருந்திருக்கிறதேன்னா அதுலேயே இரண்டு கருத்து. வேள்வியில் பலி கூடாது என்கிற மரபுகளும் உள்ளன. வேள்வியில் பலி இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றன. ரெண்டு சம்பிரதாயங்களும் இன்றைய தினம் வரைக்கும் இருக்கு. வேள்வி நடத்துபவர்களே இந்த ரெண்டு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுமே வேள்வியிலேயே பலி கூடாது, ஒட்டுமொத்தமாக கூடாது என்று கருதி வேள்வி நடத்துபவர்களும் இருக்கிறார்கள். வேள்வியில் மட்டும் பலி இருக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க வேத மந்திரங்களுக்கு சாக்கைகள் என்ன சொல்லலாம், கிளை நூல்கள், ஆன்சிலரி டெக்ஸ்ட், துணை நூல்கள், கிளை நூல்கள் என்று சில நூல்கள் இருக்கின்றன. அதை பொதுவாக பிராமணம் என்று சொல்லுவார்கள். அந்த பிராமணத்தில் வேள்விகளில் சில இடங்களில் பலி கூறப்படுகிறது. அதில் ஒன்றும் ஐயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்க, பிராமணத்திற்கு அப்புறம் வருகிறது மகாபாரதம். குரோனாலஜிக்கலா பார்த்தேன்னா மகாபாரதத்துக்கு அப்புறம் வருகிறது பெரும்பாலான கல்பசூத்திரங்கள். மகாபாரதத்துக்கு அப்புறம் ஏன் சொல்லுவான், என்ன கல்பசூத்திரங்களில் மகாபாரதத்தை பற்றி வருவதால் குரோனாலஜி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ராமாயணத்துக்கு அப்புறம் தான் மகாபாரதம் வந்தது. இது எப்படி தெரியும்னா, மகாபாரதத்தில் ராமாயணத்தை பற்றி வருகிறது, ராமாயணத்தில் மகாபாரதத்தை பற்றி வரல. அவ்வளோ சிம்பிள். இது அவ்வளோ சிம்பிள். எதற்கு அடுத்தது எது வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. குரோனாலஜி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும், அவ்வளோதான். அசுலாயன சூத்திரத்தில் மகாபாரதத்தை பற்றி வருகிறது, போதாயன சூத்திரத்தில் மகாபாரதத்தை பற்றி வருகிறது. எதுக்கு இதை சொல்றேன் இப்போ அப்படின்னா, இந்த பிராமணம்ங்கிற நூல் சொன்னேன் இல்லையா, அதுலயோ அல்லது கல்பசூத்திரத்திலேயோ கூட இதுலலாம் யாகத்தில் பலி என்கிறது வருகிறது. ஆனால் மகாபாரதத்தை நீங்க எடுத்துக்கொண்டால், மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவிலும் ஆனுசாசனிக பர்வாவிலும்
நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களில் யாகத்தில் பலி கூடாது என்கிறது வருகிறது. ரெண்டு வாதமும் இருந்திருக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ரெண்டு வாதமும் இருந்திருக்கு. யாகத்தில் பலி கூடாது என்கிறதும் வருகிறது, வேற ஒன்றும் வருகிறது. என்னென்ன? அப்போ சில பேர் பலி கொடுக்கிறார்களே அல்லது பல பேர் பலி கொடுக்கிறாளேன்னு அதுக்கு பதில் சொல்லுகிறது மகாபாரதம். பழைய காலத்தில் கிடையாது என்று ஒரு புது தியரியை மகாபாரதம் கொண்டு வருகிறது. பழங்காலத்தில் கிடையாது. மகாபாரதத்துக்கும் பழங்காலம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறேன் மகாபாரதத்திலேருந்து. தஸ்ய யஜ்ஞோ மகானாசீத் அஸ்வமேதா மகாத்மனஹ ப்ருஹஸ்பதி உபாத்தியாய தத்ர ஹோதா பபூவஹ என்று ஆரம்பம். சாந்தி பர்வாவில் 336வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். சம்பூதாக சர்வசம்ஹாராக தஸ்மின். அந்த உபரிச்சர வசு என்கின்ற மாமன்னன் அஹிம்சையில் இருந்தவர். அப்படிப்பட்டவர் யாகத்தை பலி இல்லாமல் நடத்தினார். அவருக்கு ஆரண்யக பதோத்பூதாக பாகாக தத்ர உபகல்பிதாக, காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகள் வைத்துக்கொண்டு அவர் யாகம் வேள்வி நடத்தினார். அப்பேற்பட்ட வேள்விக்கு சந்தோஷப்பட்டு பகவான் நாராயணன் அவருக்கு பிரத்யக்ஷமானார். பிரீதா ததோஸ்ய பகவான் தேவதேவா புராதனஹ சாட்சாத்தம் தரிசயாமாச சஹா அதிருஷ்யா அன்னேன கேனசித். அவ்வளவு எளிதில் தரிசனமாகாத நாராயணன் உபரிச்சர வசுவுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அந்த வேள்வியில் தரிசனமானார். இது ஒரு இடம் சாம்பிளா காட்டினேன். சாந்தி பர்வாவிலும் அனுசாசனிக பர்வாவிலையும் என்னால் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் காட்ட முடியும். என்ன என்றால், பழங்காலத்தில் அதாவது கிருதயுகத்தில் வேள்வியில் இது கிடையாது, பலி கிடையாது என்பதற்கு. பீஜைஹி யஜ்ஞேஷு யஷ்டவ்யம் இதி வை வைதிகி ஸ்ருதிஹி அஜசஞ்ஞானி பீஜானி சாகம் நோ ஹந்து மருகதே. இதுவும் 337வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் மகாபாரதம். சில பீஜங்களை எடுத்துக்கொண்டு யாகத்தை செய்ய வேண்டும். அந்த பீஜங்களுக்கு வேதத்தில் அஜ என்கின்ற பெயர். அதை ஆடு என்று பொருள் கொள்ளாதே. இது மகாபாரத ஸ்லோகம். இது விஷயமாக சில பேர்களுக்கு விசாரம் நடந்துதான். மகாபாரதம் இதுக்கு ஒரு கதை வேற சொல்றது. யாகத்தில் பலி உண்டா இல்லையான்னு மகாபாரத காலத்தில் ஒரு விசாரம் சில பேர்களுக்கு நடந்து அவர்கள் ஒரு தர்மவாதியின் இடத்தில் செல்லுகிறார்கள். அவரிடத்துல கேட்கிறார்கள், இது எப்படி, இது பலி உண்டா இல்லையா என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அந்த தர்மவாதி என்ன செய்கிறார் என்றால், வேதத்தில் யாகங்களில் பலி கிடையாது என்று தெரிந்தும், இப்படிதான் மகாபாரதம் சொல்றது, தெரிந்தும் ஏதோ ஒரு பியர் பிரஷரால உண்டு என்று சொல்லுகிறார். அதனால் அங்கு சில ரிஷிகள் இவ்வாறு அபார்த்தம் கூறுவதை கண்டு வருந்தி சபித்து விட்டனர் அந்த தர்மவாதியை என்று ஒரு கதை. அந்த சாபம் எப்படி நீங்கித்து இந்த கதையெல்லாம் போயிட்டு இருக்கு. இதன் பிறகு சாந்தி பருவாவில் 262வது அத்தியாயத்திலும் 265வது அத்தியாயம் வரைக்கும் துலாதாரன் என்பவரும் ஜாஜலி என்பவரும் சம்பாஷணை செய்கிறார்கள். அதிலும் மறுபடியும் பலி கிடையாது என்கிற வாதம் தான் கூறப்படுகிறது. இதம் கிருதயுகம் நாம காலஹா ஸ்ரேஷ்டஹ பிரவர்த்திதஹ அஹிம்ஸ்யா யஜ்ஞ பசவஹாயா யுகேஸ்மின் ந ததன்யதா. கிருதயுகத்தில் பலி கொடுக்கப்படவில்லை வேள்வியில் என்று 340வது அத்தியாயம் 82வது ஸ்லோகம். ஸ்ரூயதேஹி புராகல்பே நிருணாம் விரீஹிமயஹ பசுகு ஏனாயஜந்த யஜ்வானஹ புண்ணியலோகபராயணாஹ. அனுசாசனிக பருவம் 115வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். முற்காலத்தில், புராகல்பேன்னா முற்காலத்தில் பொதுவாக இந்த மாவை வைத்துக் கொண்டுதான் யாகம் செய்தார்களே தவிர மிருகங்களை வைத்துக் கொண்டு செய்யவில்லை. இதெல்லாம் மகாபாரதம். இப்போ நான் சொன்னதெல்லாம் சாந்தி பருவா அனுசாசனிக பருவாவில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். சரி, இதை மறுத்து வேற எதையாவது கோட் பண்ணலாம், அது வேற விஷயம். அது ஸ்ரௌத சூத்திரத்தில் வருது, பிராமணத்தில் தாராளமாக கோட் பண்ணலாம், அது வேற விஷயம். இந்த 2 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குங்கிறதுக்காக காட்ட வந்தேன். 2 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு யாக விஷயமாவே. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அனுசாசனிக பருவாவில்